நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உச்சி வெயில் அடிக்குது, அந்த மரம் கொஞ்சம் அசைஞ்சா நல்லா இருக்குமே, கொஞ்சம் காத்து வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதமா அப்படியே ஒரு காற்று அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஜில்லுன்னு எப்படி இருக்கு மனசுக்கு, எதமா இருக்கு, சூப்பர் பா. மழை காலங்கள்ல பார்த்தோம்னா புயல் காற்றை பத்தி கேட்கிறோம். பயங்கர வேகமா காற்று 120 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குது, 150 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குது. அப்படிங்கிறப்ப இங்க நமக்கு இங்க சந்தோஷமா இருக்கா? பயமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு வேகமா காற்று அடிச்சதுன்னா, மழை பெஞ்சதுன்னா, புயல் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு நாசங்கள் உண்டாகுமே, எவ்வளவு சேதங்கள் உண்டாகுமே. காற்று அதனுடைய வேகம், அதனுடைய தன்மையை பொறுத்துதான் நம்முடைய இருதயம் இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு காத்து இல்லாத இடம்னு இந்த பூமியில ஒரு இடம் இருக்கா? அப்போ இவ்வளவு பெரிய பூமியில் இவ்வளவு கோடி மக்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், செடிகளுக்கும், விருட்சங்களுக்கும் தேவையான காற்றெல்லாம் எங்க இருந்தா இப்ப வருது? சங்கீதம் 135 7வது வசனத்தின் பின்பகுதி, காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அது எந்த காற்றாய் இருந்தாலும் சரி, மிதமாய் இருக்கிற தென்றல் காற்றாய் இருந்தாலும் சரி, அடிக்கிற புயல் காற்றாய் இருந்தாலும் சரி, சுனாமி காற்றாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வரும். இந்த பிசாசு இவன் எப்படி பெரிய சூறாவளியை கொண்டு வந்து மக்கள் அடிச்சுட்டு, போன தடவை அடிச்ச புயல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே பல லட்சம் ஹெக்டேர்ஸ் பயிர் நாசமாய் போயிடுச்சு. நம்ம உடனே யார சொல்லுவோம்? இந்த பிசாசு எப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்றோம். எந்த காற்றாய் இருந்தாலும் தேவனுடைய பண்டகசாலையிலிருந்து வருகிறது. இன்னைக்கு தேவன் இந்த பூமியிலே பலவிதமான காற்றுகளை அனுப்புகிறார். எந்தெந்த சூழ்நிலையில, எந்த காரணத்திற்காக, எப்படிப்பட்ட காற்றை அனுப்புகிறார், அந்த காற்று யார் யாருக்கு எப்படி கிரியை செய்யும், இதைத்தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவது ஒரு காற்று, கீழ்காற்றை பற்றி பார்க்க போறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 35வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபாரிலே கப்பல்களை செய்தார்கள். மராசே ஊரானாகிய தொதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் யூதாவின் ராஜா, கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற ராஜா. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள்ட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பற்றின அறிவுலாம் நமக்கு அபரிமிதமா இருக்கலாம். சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. அநேக சூழ்நிலைகளை நமக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும் தெரியுமா? நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஓவர் கான்பிடன்ஸ் ரொம்ப டேஞ்சர். இப்ப யோசபாத் என்ன பண்றாரு? யுத்தம் வரும்பொழுது கர்த்தர்ட்ட ஓடுறாரா இல்லையா? கர்த்தர்ட்ட போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரா இல்லையா? எல்லாத்தையும் விசாரிக்கிறாரா இல்லையா? அப்ப அதற்கு விசாரிக்கும் பொழுது, நான் ஒருத்தரோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்றேன்ப்பா, பண்ணட்டுமா, அது உங்களுடைய சித்தமா, விசாரிக்கணுமா இல்லையா? ஏன் இந்த அகசியா ராஜா மிகவும் பொல்லாப்பானவன். தேவனுடைய ஜனங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பொருளாசைக்கு சாய்ந்து ஏதோ ஒரு பிசினஸ், ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு வியாபாரம், பணம் வருகிறதா, யாரோடையும் சேர்றமே, எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யறமே, அதை கர்த்தர்ட்ட விசாரிக்கிறோமா? முதல்ல நம்ம ஐக்கியம் முதல்ல யாரோட இருக்கணும்? எப்படிப்பட்ட காரியத்துல நம்ம செய்யலாம், செய்யக்கூடாது, நல்லபடியாவே இருக்கலாம், ஆனா அது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த காலத்தில் இருந்தே இந்த தர்ஷீஷ் வியாபாரத்திற்கு பேர் போன பட்டணம். பொருளாசைக்காக எவ்வளவு கொடிய பாவத்தையும் செய்கின்ற பட்டணம் இந்த தர்ஷீஷ். ஊரடிச்சு உலையில போட்டுக்கிறாங்க, பொய் பண்ணி, பித்தலாட்டம் பண்ணி, ஏமாத்தி, வஞ்சகம் பண்ணி, பொருளாசைக்கு எவ்வளவு கொடிய பாவத்தையும் செய்கிற மக்கள் அன்றைக்கே தர்ஷீஷில் நிரம்பி இருந்தார்கள். கர்த்தர் அந்த தர்ஷீஷை குறித்தே ஒரு அதிகாரத்தையே சொல்லி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஊருக்கு போறதுக்கு கப்பல் செய்யறாங்க இவங்க. கர்த்தர்ட்ட விசாரிக்காம கப்பல்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஏங்க ஒரு கப்பலை கட்டணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும்? இன்றைக்கு பல 1000 கோடி கர்த்தர் பாக்குறார். சரியா, நீ என்கிட்ட விசாரிக்கல தானே, செஞ்சு முடி. எவ்வளவு 1000 கோடி உங்ககிட்ட திராணி இருக்கோ எல்லாத்தையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி முடி, அப்புறமா நான் உடைக்கிறேன்.
கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த நஷ்டம் தவிர்க்கப்பட்டிருக்குமா இல்லையா? இவங்க தர்ஷீஷுக்கு அனுப்பும் பொழுது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தர்ஷீஷுக்கு கப்பல்களை நீர் காற்றினாலே உடைத்து போடுகிறேன். அநேக நேரங்கள்ல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் சொல்லி வராத கீழ்ப்படிதல், கர்த்தர் வார்த்தையினால் எச்சரிக்கும் போது வராத அவருக்கு பயப்படுகின்ற பயம், ஒரு தண்டனைக்கோ மகா பெரிய நஷ்டத்திற்கோ இழப்பிற்கோ ஆளாகும் பொழுதுதான் நச்சுன்னு பதியுது. கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. தேவன் ஒவ்வொரு வாரம் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், எந்த வழியில நடக்கணும், எப்படி போக கூடாதுன்னு. ஆனா அதையெல்லாம் வாங்கி கொள்ளுகிற நாம் தேவனிடத்தில் விசாரிப்பதில்லை. ஆணி மாதிரி அடிச்சு நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டியது இருக்கு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உடைக்கிற தேவனுடைய மக்கள் தேவனிடத்தில் விசாரிக்க பழகணும். சின்ன கடுகளவு காரியமா இருக்கட்டும், ஆண்டவரே நான் இங்கே போவது சித்தமா, இன்னாரை சந்திப்பது சித்தமா, எல்லாம் கேளுங்க. இது எல்லாம் நம்ம உலக பிரகாரமா நம்ம வாழ்வதற்கு தேவையான காரியங்களை எல்லாம் கர்த்தர்ட்ட பேசுறோமே, ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விசாரிக்கிறோமா? கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்யறதுக்கு விசாரிக்கிறோமா? சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர்ட்ட ஒரு நாளாச்சும் விசாரிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நான் யாரை தேடி போகணும்? ஆண்டவர் விசாரிச்சார்ல. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் போய் கர்த்தர்ட்ட கதறினாரு. என்னத்து கதறினா? இன்னைக்கு நான் யாரை போய் தேடி போய் பார்க்கணும்? இன்னைக்கு யாருக்கு போய் நான் பாவம் மன்னிப்பு சொல்லணும்? இன்னைக்கு நான் யாரை சுகமாக்கணும்? அதுக்கு விசாரிக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு மக்கள் அநேக நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாகும் பொழுது நம்ம தவிக்கிறோம். ஆனா எங்க கோட்டை விட்டோம்? யோசிக்க மறக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், ஓசியா 13:15. இந்த எப்ரீம் என்ன பண்றான்? தன்னை சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாத மக்களுடைய பாவமான வழிகளிலே போகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொடுத்த பொழுது ஒரு காரியம், ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அங்கே அவர்களுக்கு என்று கர்த்தர் ஒதுக்கிய எல்லைக்குள்ளே இச்சிலுமாக கர்த்தர் ஜெயிக்க விடவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்தார் பக்கத்திலும் ஒரு கூட்டம் புறஜாதியரை கர்த்தர் விட்டு வைத்திருந்தார். எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பரிசோதித்து பார்ப்பதற்காக. நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை சுற்றி எமோரியரையும் எபூசியரையும் கானானையும் இப்படி பல ஜாதி மக்களை, புறஜாதி மக்களை வைத்திருந்தார் கர்த்தர். இவர்கள் அவர்களோடு சேர்ந்து பாவம் செய்கிறார்களா அல்லது பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கிறார்களா என்று பார்ப்பதற்காக. இப்ப எப்ரீம் என்ன பண்ணிட்டா? தன்னுக்கு பக்கத்துல இருக்கிற புறஜாதி மக்களுடைய பாவங்களை கற்றுக்கொண்டு அந்த பாவமான வழிகளில் போறாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்குறாங்க? பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் மாத்திரமே, கர்த்தரையே மறுதளிச்சு சர்டிபிகேட் வாங்குறோம். உண்மையா? அநேகர் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சிலர் பொருளாசைக்கு சாய்ந்த அரசியல்வாதிகளுடைய தங்க கிட்ட இருக்கிற மக்களுக்காக ஓட்டுக்கு ரேட் பேசிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தை தான் நம்ம வாயில சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருக்கா இல்ல கிரியைகளினால நம்ம அவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதுக்கு பரிசோதிச்சு பாக்குறதுக்கு தான் நம்மளை சுத்தி வச்சிருக்கோம். ஆவியில விழிப்புணர்வு இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களா இருங்க, அதே சமயம் பாம்பை போல வினாவுள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் இயேசுடைய அடிச்சுவடுல போறோமா? ஆண்டவர் இயேசுடைய சிந்தையை அவர்களிடத்துல வெளிப்படுத்துறோமா? ஆண்டவர் இயேசுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறோமா? அவர்களுக்கும் கர்த்தருடைய வழியை காட்டி கொடுக்கிறோமா? அவர்களை மனமாற்றத்திற்கு நேராக கொண்டு சொல்லுகிறோமா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவர்கள் நம்மை பார்த்து மனம் மாறணும், நாம அவங்க வழிக்கு போய்விடக்கூடாது. இதுல நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். பரலோகம் நம்ம கிட்ட அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 15வது வசனம், இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும், அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும், அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போகும். அவன் கஷ்டப்பட்டு நேர்மையான வழியில சம்பாதிச்சிருந்தா கூட எல்லாத்தையும் வாரிட்டு போயிடும். அவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போக நேரிடும். இந்த பூமிக்குரிய துறவுகளையும் அவன் இழந்து போக நேரிடும். எப்படி? அவர் அடிக்கிற ஒரு காத்து. இந்த காத்து யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. முள்ளுகளுக்குள்ளே விதையாய் இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி முற்களை போன்ற மக்கள் இருப்பாங்க, பாவமான வழியில போறவங்க இருப்பாங்க. ஆனா அங்க என் ஆண்டவருடைய ஜீவ விதையா இருக்கும்படியாகத்தான் அந்த ஆண்டவரால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப முள்ளுகளுக்குள்ளே விதையாயிராமல் முள்ளுகளோடு நாமும் முள்ளாய் மாறும் பொழுது கர்த்தருடைய கீழ்காற்று எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகும். பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொல்றாரு இவனின் சிநேகிதன்.
ஏன்? எல்லாருக்கும் கத்தரை பத்தி சொல்லி கொடுக்கிறான். இந்த ஆபிரகாமை கத்தர் ஆசீர்வதித்திருந்த விதம் பூமி தாங்கி கொள்ளக்கூடாததா இருந்ததுன்னு வேதத்துல பாக்குறோம். ஆனா அடுத்த சந்ததி இப்ப ஈசாக்கு வரான். ஈசாக்கு வந்துட்டு போறான், அபிமெலேக்கு கிட்ட போறான். போன உடனே அவனுடைய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க? ஆபிரகாம் இவனுக்கு வெட்டி கொடுத்திருந்த துறவுகள் எல்லாரும் தூர்த்து போடுறாங்க. இப்ப நம்ம படிக்கும் பொழுது யார் மேல கோபம் வருது? இந்த அபிமெலேக்கு மேல கோபம் வருது, அவனோட ஆட்கள் மேல கோபம் வருது. என்ன தைரியம் இருந்தா எங்க விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் இவங்க மூடி போட்டிருப்பாங்க. நோ, ஒரு தேவனை அறியாத மனிதன் இல்ல அவனுடைய கூட்டம் தேவனை அறிந்த ஒருவருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கத்தர் அனுமதிக்கிறார்னா இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா நோக்கம்? இந்த ஆபிரகாம் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த வேலையாட்களை வெற்றி துறவுகளை வெட்டுகிறார். பரலோகம் நினைக்குது, நான் வாக்குத்தத்தம் பண்ணின என்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு அந்த எகிப்திலிருந்து வந்த வேலைக்காரர்களை வெட்டின துறவு வேண்டாம். என் புள்ள ஈசாக்கு வெட்டட்டும், நான் தண்ணி தரேன், வற்றாத ஊற்ற நான் கட்டளை எடுக்கிறேன். ரேகபோத்துல கத்தர் கட்டளை இடுது. ஹல்லேலூயா. நம்ம அப்பாவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ. அவர் நமக்காக என்ன வைராக்கியம் பாராட்டுறாரு பாருங்களேன். என்னைக்காச்சும் நம்ம அப்படி உணர்ந்து இருக்கிறோமா? அந்த வைராக்கியம் நமக்கு கத்தருக்காக வருகிறதா? நமக்காக அவர் அவ்வளவு வைராக்கியமா நினைக்கிறாரு. அந்த ஈசாக்கு விதைத்த பொழுதுதான் கத்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அதுங்களோட பேசக்கூடாதா? நாம் ஒர்க் பண்ண போறோம், பிள்ளைங்க படிக்க போறாங்க, எல்லா இடத்துலயும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அன்பு பாராட்டணும், அவர்களுக்கு நற்கிரியை செய்யணும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக அவர்களுக்கு மனமாற்றத்திற்கு ஏதுவான நற்கிரியைகள் எல்லாவற்றையும் செய்யணும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் அவர்களுடைய தவறுகளில் பாவங்களில் போய் பங்கெடுத்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி அது இருளின் மீது பிரகாசிக்கணும், இருள் பற்றி கொண்டு விடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்து என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க இப்ப மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. என்னது? அந்த எகிப்துல இருந்தப்ப அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த பூண்டு வாசம் வெங்காய வாசம் எல்லாம் கொஞ்சம் மூக்கு கேட்டிட்டு இருந்துச்சு. இப்ப அநியாயத்தை எங்களை இப்ப நீ விட்டுட்டியே, எங்களுக்கு இந்த மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு, இது எங்களுக்கு மனசுக்கு சலிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முறுமுறுப்பு. கத்தருக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, 31வது வசனம். கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கத்தர் கோவம் வந்துச்சு. கோவம் வந்தனே ஒரு பெரிய காற்று அனுப்புறார். அந்த கீழ்காற்று என்ன பண்ணுது? சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு நிரப்பி தள்ளிருச்சு. எவ்வளவுங்க? பாளையத்துக்கு உள்ளேயும் காடை இருக்கு, ஆனா உள்ள இருந்த காடையை விட பாளையத்துக்கு வெளியில இருந்த காடை அதிகம். புரியுதா? அது எவ்வளவு அதிகம்? ஒரு நாள் 24 மணி நேரம் நீங்க தூரம் போனீங்கன்னா, டிராவல் பண்ணீங்கன்னா உங்களால எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும்? அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 முழ உயரத்திற்கு காடைகளை நிரப்பிட்டு பாக்குறாரு. இத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள்ல எந்த ஜனம் பாளையத்துக்குள்ளேயே இருக்குது? எவ்வளவு ஜனம் பாளையத்தை விட்டு வெளியே போய் காடைய பொறுக்க போகுதுன்னு பாக்குறாரு. ஜனங்க என்ன பண்ணாங்க? பகல் முழுவதும் ரா முழுவதும் அடுத்த நாள் முழுவதும் பாளையத்தை விட்டு வெளியே போய் காட்டைகளை வேக வேகமா பொறுக்குறாங்க, போட்டி போட்டுட்டு பொறுக்குறாங்க. ஐயோ, அவன் எடுத்துட்டா என்ன பண்றது, இவன் எடுத்துட்டா என்ன பண்றது, நான் முண்டி அடிச்சுட்டு போய் பொறுக்கணுமே. என்னத்தை மறந்துட்டாங்க தெரியுமா? அவர் அதிகாலையில் என்னோட ஆத்துமாவை திருப்தியாக்க ஒரு மன்னாவை கொடுப்பாரே. அல்லேலூயா. இம்மட்டுமா எல்லா தீமைகளுக்கும் விலக்கி இந்த தேவன் என்னை காத்து கொண்டு இருக்கிறாரே, அவருக்கு நான் ஒரு நன்றி ஆராதனை செய்யணுமே. அதை மறந்துட்டாங்க. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் பெருமூச்சுகளோடும் கண்ணீரோடும் நான் ஜெபம் பண்ணணுமே. அதை மறந்துட்டாங்க. நான் வேதத்தை ஆராய்ந்து நலமானதை எனக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளணுமே. அதை மறந்துட்டாங்க. அவர்களுடைய மோகம் எல்லாம் காடையை பொறுக்குவதில் போய். அல்லேலூயா. பணம் கேட்டா கத்தர் பணத்தை கொடுப்பார். அறியாதவங்களுக்கு அவ்வளவு கோடி கொடுத்தார், கேட்டா நமக்கும் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கேட்டு கத்தர்கிட்ட இருந்து காலத்துல லட்சத்துல கேட்டவங்க, 1000த்துல கேட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு கோடியில கேட்டு இப்ப எல்லாம் 40,000 கோடி 50,000 கோடி எல்லாம் நம்ம தாண்டிட்டோம் நிறைய பேரு. தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்துல எச்சரிக்கையா இருங்க. தயவு செஞ்சு பாளையத்துக்கு உள்ள இருந்து, அதாவது ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்து
அவரோடு கை கோர்த்து வாழும் பொழுது எனக்கு மன்னா மட்டும்தான் கிடைக்குதுன்னா லாசருவ போல சந்தோஷமா வாழ்வோம். விசுவாசத்தோடு பரலோகத்துக்கு போலாம். ஆபிரகாமோட மடியில உட்காரலாம். ஒரு கால் நான் பாளையத்திற்குள் என் ஆண்டவருக்குள் நான் அவரோட கை கோர்த்து வாழும் பொழுது எனக்கு கொஞ்சம் தான் காடை கிடைக்குதா, சில நூறுகள் தான் கிடைக்குதா, சில ஆயிரங்கள் தான் கிடைக்குதா, சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ போதும். ஆனால் இந்த காடைகளுக்காக பாளையத்தை விட்டு வெளியே போறோம் பாத்தீங்களா? கிறிஸ்துவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவோட நாமத்தினால எல்லாத்தையும் செஞ்சுட்டு காடைய பொறுக்கிறதுக்கு கிறிஸ்துவோடைய வழி விட்டு பாளையத்தை விட்டு வெளியே போய் பொறுக்கிறோம் பாருங்க. எக்கச்சக்கமான காடைகளை கொடுப்பார், கோடி கோடியாய் கொடுப்பார். அவர்களுக்கு ஐயோ, கர்த்தருடைய காற்று தாங்க கொடுக்கும். இன்னைக்கு நிறைய ஜனங்க கர்த்தர் இன்னைக்கு இந்த அழிந்து போகின்ற காரியங்களை கொடுத்தா சாட்சி வேற சொல்றோம். நம்ம கர்த்தர் எனக்கு இத்தனை லட்சத்துல நிலத்தை கொடுத்தாரு, இத்தனை லட்சத்துல வீட்டை கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு நாள் இந்த பூமி அக்கினிக்கு இரையாகும் பொழுது நம்ம சம்பாதிச்சிருக்கிற அத்தனையும் இந்த பூமியில கொடுத்திருக்கிற அத்தனையும் அக்கினிக்கு இரையா தான் இருக்கும் போது நம்ம கிறிஸ்டியன்ஸ்னால நம்ம வீடு மட்டும் தனியா தொங்க போகுதா என்ன? இல்ல, எல்லாம் அக்கினிக்கு தான் இரையாக போகுது. நாம அக்கினிக்கு இரையாயிடக்கூடாது. நிறைய காடைகள் கிடைக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருங்க. காடைகள் ஆபத்தானது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மண்ணாதான் சலிச்சு போச்சு, காடை சலிச்சு போகல. என்னைக்காச்சும் காடைக்கு ஸ்டாப் போர்டு கேட்டு காமிச்சாங்களா ஆண்டவர்கிட்ட? இறைச்சிக்கு ஸ்டாப் போர்டு காமிச்சாங்க. அடுத்தது யோபு 27:21. கொன்றல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்தில் இருந்து தள்ளி கொண்டு போகும். யாருக்கு? அதே அதிகாரம் 13வது வசனத்துல, பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் இருந்து வருகின்ற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவென்றால், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கர்த்தர்ட்ட இருந்து? பொல்லாத மனுஷர்கள். நம்ம சாலமோனை குறிச்சு பாக்குறோம். மகா பெரிய ஞானம் நிறைந்தவன், கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு திரளாய் கொடுத்திருந்தார் இல்லையா? இவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் ராணிகள்லாம் இவனை பார்த்துட்டு போறாங்க. இவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை விசாரிச்சுட்டு போறாங்க. இவன் கட்டின அரண்மனை, இவன் கட்டின ஆலயத்தை எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி சாலமன் ஜெபித்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்கு. சாலமன் ஈராம் கிட்ட சொல்றான், என் கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை கரெக்டா? ஒரு மனுஷனுக்கு முதல் விரோதியே அவன்தான். அவனுடைய மனமேட்டிமை, அவனுடைய தற்பெருமை. எனக்கு இல்லாத ஞானமா? நீதிமொழிகள் எழுதிட்டோம், பிரசங்கி எழுதிட்டோம், உன்னத பாட்டை எழுதிட்டோம், எத்தனை சங்கீதங்களை எழுதிட்டோம். விரோதி யார் தான் இப்ப சாலமனுக்கு? அவனுடைய சுயம். எந்த ஒரு முடிவையும் நான் எடுத்துக்கலாம், எல்லா ஞானமும் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கர்த்தர் தரிசனத்தின் மூலம் 2 முறை எச்சரித்திருந்தும் பாகாலின் வழியை தொடர்ந்தான். காற்று என்ன பண்ணுச்சு? அவனுடைய ஸ்தலத்திலிருந்தே அவனை அடிச்சு கொண்டு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஞானவான், கடைசீட்ல அவன் நடையெல்லாம் பிசகி போயிடுச்சு. டோட்டல் சப்பானி ஆயிட்டான் சாலமன். இன்னைக்கு இந்த நீதிமொழிகள்ல இருந்து தான் எல்லா பாடங்களையும் எடுக்கிறோம், பிரசங்கில இருந்து எடுக்கிறோம், சங்கீதத்திலிருந்து எடுக்கிறோம், அவன் எழுதின அத்தனை விஷயங்கள்ல இருந்து எடுக்கிறோம். ஆனால் அவனுடைய முடிவோ தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகின்ற ஸ்தலம் அங்குதான். இவன் என்ன நினைச்சிட்டான்? இந்த பூமியில யுத்தம் ஓஞ்ச உடனே கர்த்தர் தனக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்துட்டார். அப்பாவே எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் யுத்தம் எல்லாம் பண்ணி தாவீதே சாம்ராஜ்யத்தை கட்டி இவன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அதனால இப்ப இவனுக்கு யுத்தம் இல்லைன்னு உடனே இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறான். நாம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. நாமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனோடனே நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. எப்ப வேணாலும் ஈசாக்கு ஆபிரகாம் கொடுத்து துறவுகளை வெட்டின மாதிரி வெட்டுவார். அவரு மூட வச்ச மாதிரி எல்லாம் மூட வைப்பார். பிள்ளைகளுக்கு கர்த்தரோட கைகோர்த்து வாழ கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்ன? கர்த்தருக்காக சுமக்கின்ற சிலுவை என்ன? கர்த்தருக்குரிய அழைப்புனா என்ன? ஊழியம்னா என்ன? இத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா பெற்றோர்கள் ஒரு நாள் கர்த்தர்ட்ட கணக்கு ஒப்பிக்கும் போது தப்பிக்க முடியாது. நான் பிள்ளைய MBBS படிக்க வச்சுட்டேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது. அவங்களும் தப்பிக்க வழி இல்லை. நம்ம கொடுக்குற சொத்து காப்பாத்துற 100% காப்பாத்தாது. பிள்ளைங்களுக்கு சொல்லிருங்க. அவன் சொல்றான், இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்துட்டாராம். இடையூறே இல்லையா, விரோதியே இல்லையா. எல்லா இடையூறையும் பக்கத்திலே தானே வச்சுட்டு இருக்கிறான். பொண்டாட்டிங்கிற ரூபத்துல எல்லா இடையூறையும் பக்கத்திலே தான் வச்சுட்டு இருக்கிறான். அரண்மனைக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருக்கிறான். இப்ப சொல்றான் ஐயராம் கிட்ட, எனக்கு இடையூறே இல்லை, எனக்கு விரோதியே இல்லை, நீதாயா உனக்கு விரோதி. யோசிச்சு பாருங்க, நம்முடைய சுயம் எத்தனை முறை நம்மை சத்தியத்தை மீறச் செய்கிறது. மாம்ச சிந்தையை சிலுவையில் அடித்து கொள்ளும் வரை நம்மளால ஒரு பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். கடைசீட்ல விசுவாசிங்கிற ஸ்தானத்திலே இல்லாதபடிக்கு கர்த்தருடைய காற்று தூக்கிருச்சு அவனை. அடுத்தது
அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 13வது வசனம். இப்போ ராயன் கிட்ட பவுல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு டீமோட அகிரிப்பா அனுப்பிச்சிட்டார். இவங்க போறாங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணினார்கள். அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேக்கா தீவுக்கு போகிறார்கள். இப்ப நம்ம இங்கதான் தப்பு பண்ணுவோம். எப்படி தென்றல் அப்படியே மெதுவா இதமா அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எல்லா பக்கமும் நம்முடைய சபை வாழ்க்கை எல்லாத்துலயும் அப்படியே எல்லாம் ஸ்மூத்தா போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். அப்ப நம்ம என்ன தெரியும், நம்ம மனசுல இருக்கும், அப்பா எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. உடனே உங்களுக்கு ஒரு துணிச்சல் வருது, டெசிஷன் எடுக்கிறாங்க. பவுல் வேண்டாங்கிறாரு. ஆனாலும் அந்த டீம் கேட்கல. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று மோதி. புரியுதா? நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் பொழுது நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன தெரியுங்களா? அப்படி அழகா ஆண்டவர் இயேசுவோட வழி விட்டு இப்படி ட்ராக் போகும். வலதுபுறமோ இடதுபுறமோ அப்படியே சாஞ்சு தேவனுடைய வசனத்தை மீறி போகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு அசட்டு தைரியம் வரும். புரியுதா? இவ்வளவெல்லாம் பாவம் செஞ்சவன் நல்லா தானே இருக்கிறான், நிச்சயமா இங்க நல்லா உயிரோட இருந்துட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? ஆவி நிலை என்ன? சரீரம் உடம்பு இருக்கும். ஆண்டவர் இயேசு தானே சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இந்த சரீரம் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அன்றைக்கு ராத்திரி பஸ்காவை எப்படி ஆசரிக்க சொன்னாரோ அப்படி கரெக்டா ஆசரிச்சாங்க. ஒரு தப்பாச்சும் பண்ணாங்களா? அந்த ஆடு அடிக்கிறதுலயா வச்சுட்டோம், அந்த அப்ப ரெடி பண்றது, கீரையை தயாரிக்கிறது, அந்த ரத்தத்தை எல்லாம் நிலகால பூசுறதுல இருந்து பர்ஃபெக்டா செஞ்சாங்க. எதுக்கு? இந்த சரீரம் எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு. ஆனா அவர்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்கு பிரமாணங்களை கொடுத்தாங்களா? அதை செஞ்சாங்களா? இந்த ஆத்மா ஒரு இடத்துக்கு இளைப்பாற போகணுமே. அப்ப இளைப்பாறுதலை அடையணும்னா நான் இந்த பூமியில எப்படி என்னோட ஆத்மா இருக்கணும், எப்படிப்பட்ட வழியில நடக்கணும், அதை நம்ம யோசிக்க தவறுகிறோமே. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் வேணுமே. இவங்க எல்லாம் இப்ப கேட்கல. இப்ப என்னாச்சு? ஒரு பயங்கர கடுமையான ஒரு சூறாவளி காற்று, புயல் காற்று அடிக்குது. கப்பல் அதில் அகப்பட்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடினால் காத்து அடிக்கிற போக்குல போக ஆரம்பிக்குது படகு. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கும். கர்த்தருடைய சட்டங்களுக்கு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை விட்டு எல்லாம் வழி விலகி நம்ம போகும் பொழுது பயங்கரமான எதிர்காற்று அடிக்கும். அப்போ அந்த காத்தடிக்கிற நிலைமைக்கு நாம போக வேண்டியிருக்கும். யோனா கதர்னா பாத்தீங்களா? மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து, ஆண்டவரே, அந்த கடலின் கொந்தளிப்பு அடங்குவதற்காக கத்தரை நோக்கி கதற வேண்டியிருக்கும். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் நடுவில் என்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்து சொன்னேன். ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள், உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, கப்பற் சேதம் தான் வரும். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதன் சொன்னார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் கர்த்தர் என் கூட நிப்பாருங்கிற. பிராண சேதம் வராது, கப்பல் தான் சேதம் வரும். இதுதாங்க ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. நம்மளை எல்லாம் நம்ம செஞ்ச பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிக்கணும்னு நினைச்சாருன்னா என்னைக்கும் நம்ம டென்ட் எல்லாம் தூக்கிருக்கணும். புரியுதா? ஆனா ஒவ்வொரு நாளும் கிருபையை காமிச்சுதான் கர்த்தர் தொடர்ந்து நம்மள இந்த பூமியில வைத்து நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். புரியுதா? அந்த கிருபை நம்ம ஒருபோலும் மறந்துடக்கூடாது. அந்த கிருபையை தான் இந்த உலகத்துல நம்ம இழந்து போய் விடக்கூடாது. புரியுதா? பிராணச்சேதம் வராம நமக்கு மற்ற விஷயங்கள்ல நஷ்டத்தை கொடுத்து பாடத்தை சொல்லி கொடுத்துடுறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவர் நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகின்ற திரியை அணையாத தேவன். நம்ம தவறு செய்தா பொழுது கூட, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கூட மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிற இந்த தெய்வத்தோட அன்பை புரிஞ்சுக்கணுங்க. அழிக்கணும்னு நினைச்சிருந்தா கிரேக்கா தீவை விட்டு புறப்பட்ட உடனே உங்களை எல்லாம் அடிச்சிருக்கலாமே. பாருங்க, ஒரு பவுலி நிமித்தம் அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. இதுதாங்க கிறிஸ்தவனால் உண்டாகின்ற ஆசீர்வாதம். இதுதாங்க நம்மை குறிச்சு இந்த உலகத்துல நடக்கணும். நம் நிமித்தம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். நம் நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படணும். நம் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்தவனுக்கு சாட்சி. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். இப்போ எகிப்துல இருந்து ஜனங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஆபத்து. கர்த்தர் சொல்றாரு, இப்ப என்ன நடக்குது? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம்
பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. இத்தனை விஷயத்திலையும் நம்ம பார்த்தப்போ அந்த காத்து ஏதோ ஒரு வகையில நஷ்டத்தையும் அழிவையும் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா? இப்ப அதே கீழ்காற்று தான் இங்கேயும் அடிக்குது. இங்க அந்த காத்து எப்படி நல்லது செய்யுது? கீழ்படுகிறாங்க. எதுக்கு கீழ்படிஞ்சாங்க? நோக்கம். எஸ், ரைட், சூப்பர். இவங்க கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகிற பொழுது அந்த கீழ்காற்று அந்த ஜனத்திற்கு நன்மையாய் கிரியை செய்கிறது. நாம் இன்றைக்கு பரம கானானுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பரம கானானை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேறி கொண்டே போகும் பொழுது இந்த பூமியிலே கர்த்தர் அடிக்கின்ற ஒவ்வொரு காற்றும் நமக்கு நன்மைக்கு எதுவாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் தீமைக்கு எதுவாக கிரியை செய்யாது. அப்ப அது யாரை பொறுத்து இருக்கு? நம்ம பொறுத்து இருக்கு. அதே காற்று பின்னாடி வருகின்ற பார்வோனின் சேனையை கவிழ்த்து போடுகிறது. ஒரே காக்காதான் எலியா இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்காம கரெக்டா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கும். அதே காக்காதான் பாட்டி சுடும் பொழுது தூக்கிட்டு ஓடும். ஒரே சிங்கம் தான். அந்த சிங்கம் தானியல பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே ஜொல்லு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். உன்னை என்னால கடிச்சு சாப்பிட முடியலையே, என் வாய் அந்த தூதன் கட்டி போட்டு வச்சுட்டாரு, பக்கத்துல இருந்து உன்னை சாப்பிட முடியலையே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதே சிங்கம் தான் அடுத்த நாள் காட்டி கொடுத்தவங்களை தூக்கி போடும் பொழுது பீச்சு கோதறி போட்டது. நான் அவரோடு கை கோர்த்து நடக்கும் பொழுது எந்த காற்றும் எனக்கு நன்மைக்கு எதுவாக தெரியும். அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ பார்வோன் இந்த ஜனங்களை என்ன பண்றான்? விடுவிக்க மாட்டேங்கிறான், எகிப்துல இருந்து அனுப்ப மாட்டேங்கிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்தில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் முழுவதும் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருந்ததும் இல்லை, இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. இப்ப அவங்க சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் நம்முடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கா இல்லையா? வெட்டுக்கிளி எதுல வேலை செய்யுது? வாயில தான் எல்லா பெயரையும் அழிச்சு போட்டுருக்கு. இல்ல, நம்ம வாயிலே தான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருக்கோம். இந்த வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் குடும்பத்திலையும் பிரிவினை உண்டாக்கிறது, சபைகள்ல பிரிவினை உண்டாக்கிறது, சமுதாயத்திலையும் பிரிவினை உண்டாக்கிறது, கலகங்களை உண்டு பண்ண போயிருது, கலவரங்களை உண்டு பண்ணிருது. எத்தனை காரியத்தை நம்ம செய்யறோம் நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை. யாரையாச்சும் அன்பினால விசாரிக்கிறோமா? யாரையாச்சும் அன்பினால தேற்றுகிறோமா? யாருக்காச்சும் அன்பினால சுவிசேஷம் சொல்றோமா இந்த வாயில? இல்ல எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற விசுவாசத்தையும் ஆமா கத்தர் கத்தர்ன்னு சொல்ற என்னன்னு பெருசா நீங்க செஞ்சுட்ட வீட்டுல. நம்ம அன்னைக்கும் அதே குடிச்ச வீட்டுலதான் இருந்தோம், இன்னைக்கும் ஓட்டு வீட்டுலதான் இருக்கிறோம். அவங்களா பாரு சபைக்கு வந்து பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. நீயும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிற, நாமளும் சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் ஒண்ணு வீடும் கட்டல, நீ இன்னும் பைக்கும் வாங்கல. இப்படியேதான் நம்ம நிலைமை மாறாம உட்காந்துட்டு இருக்குது. புலம்பி தள்ளிடுறோமா இல்லையா இந்த வாயில? கணவனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசத்தை கீழே தள்ளி விட்டுறது. கணவனும் வேற விஷயத்துல ஏதாச்சும் வாயில வார்த்தையில பேசலாம். இப்படி எத்தனை நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நம்ம பதறி போய் பேசுகிறோம். எல்லாருமே செய்யறோம். புரியுதா? அந்த வார்த்தைகள் எல்லாம் வெட்டுக்கிளிய போலதான் இருக்கு. மத்தவங்களுடைய விசுவாசத்தையும் புரட்டி போட்டுரும். மத்தவங்க கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்தா அதையும் கெடுத்து போடுற மாதிரி சில விஷயங்கள். இப்படி எத்தனை காரியங்கள் நம்ம செய்யறோமா இல்லையா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த சொந்த பந்தங்கள், திருச்சபையில் இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். இவர்களிடத்தில் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளா இருக்கா? அவர்களை இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கா?
ஒரு கால் அவர்கள் பின்மாறி போயிருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னோட பாவத்தை மன்னிப்பார், கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு மனமாற்றத்தின் கனியை கொடு, கர்த்தர் உன்னை உயரத்துல கொண்டு வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற வார்த்தையா இருக்கா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புகிற வார்த்தையா இருக்கா? விழுந்துட்டான்டா இவன் சொல்லிட்டு அந்த கூடாரத்து மேலேயே போட்டு எண்ணெய் ஊத்தி நெருப்ப பத்தி வச்சு எரிஞ்சு போ அப்படின்னு செய்யற வார்த்தையா இருக்கா? அப்ப அந்த தேவனை அறியாத ஒரு பார்வோன் தான். இப்ப இந்த பார்வோன் என்ன பண்றான்? 17வது வசனம். மோசே ஆரோனையும் கூப்பிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு கர்த்தர் விளக்கும்படியாக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு. கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட கர்த்தருடைய தாசர்களை கூப்பிட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தருக்கு விரோதமா என்னை மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட எனக்காகவும் என்னுடைய தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். உடனே 19வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார், அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது, எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகலும் மீதியாய் இருந்ததில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கீழ்காற்று ஓவர் நைட் வெட்டுக்கிளியில கொண்டு வந்து தேசத்தையே மூடிச்சு. மேல் காற்று வந்தது, வெட்டுக்கிளியில எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. மேல் காற்று ஆசீர்வாதமான காற்று. கர்த்தர்ட்ட கேளுங்க. நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட வெட்டுக்கிளியை போல இருந்துடவே கூடாது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, போய் கோத்திரத்துக்கு ஒருத்தரா போய் கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தோம். நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. புரியுதா? வெட்டுக்கிளி என்னைக்காச்சும் நல்லது செஞ்சிருக்கா? கெடுதல் செய்யறவங்களா நீ திருச்சபை மக்கள் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட ஒரு வெட்டுக்கிளி கூட இருக்கக்கூடாது. வெட்டுக்கிளியின் சுபாவம் இத்தூன்னு கூட இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க. அந்த காத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடணும் நம்ம கிட்ட இருக்கிற வெட்டுக்கிளியெல்லாம். நம்ம மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கிற தீமைகளை, பாவங்களை, குற்றங்களை, அக்கிரமத்தை எல்லாவற்றையும் தூக்கி போட பண்ணிடுவார். கர்த்தர் அவ்வளவு நல்ல தெய்வம். அப்ப நாமும் மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேல் காற்றை வீச செய்து மாற்றி போடுகிற தெய்வமா இருப்பார். ஹல்லேலூயா. அவரால எந்த காத்தையும் அனுப்பவும் முடியும், காத்தை அப்படியே திசை மாற்றவும் முடியும், ஒரு நஷ்ட காற்றை ஆசீர்வாதமான காற்றாகவும் மாற்றவும் முடியும். எல்லாம் அவரால் கூடும். ஆனால் அது எல்லாம் நம்மை பொறுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று, கிருபையின் மேல் கிருபையை பெற்று, மகிமையின் மேல் மகிமையை பெற்று, பரம கானானை நோக்கி நானும் முன்னேறணும், என்ற குடும்பத்தாரை முன்னேற்றணும், திருச்சபை மக்களை முன்னேற்றி கொண்டு போகணும். தேவனை அறியாத மக்கள் வெளியே உண்டு, இன்னும் பெரிய மந்தை வெளியே உண்டு, அதிலும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களே கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. இது ஒண்ணுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற கடைசி காலத்துல இருக்க வேண்டிய ஆசையா இருக்கணும், நோக்கமா இருக்கணும், லட்சியமா இருக்கணும். அதற்காக ஓடும் பொழுது எல்லா காற்றும் நமக்கு நன்மை மட்டுமே செய்யும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய மாம்சத்தின் சிந்தைகளை எல்லாவற்றையுமே சிலுவையில அறைந்து கொன்று, எங்களுடைய யோசனைகள், எங்கள் வார்த்தைகள், எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரீதியாய் இருக்கணும் ராஜா. இந்த உலகத்திற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் ராஜா. ஆனால் இந்த உலகத்தாருடைய வழியில் நாங்கள் சென்று விடக்கூடாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் ஆவிலே விழிப்புணர்வுடன் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. உம்மோடு கரம் பிடித்து நடக்கணும் ராஜா. ஒரு போதும் மனமேட்டிமைக்கோ ஓவர் கான்பிடன்ஸ்க்கோ இடம் கொடுத்து நாங்கள் அப்பா இடறி போய் விடக்கூடாது. உம்முடைய சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது. பொல்லாம்பு செய்வர்களோடு நாங்கள் ஐக்கியம் வைத்து விடக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் அப்பா பணம் சம்பாதிக்க, காடைகளை எடுக்க ஓடிவிடக்கூடாது. எங்களுடைய பிராணம் சேத வரக்கூடாது. சபையை அப்பா பாதாளம் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறேன் தகப்பனே. அந்த மரண அக்கினியில் என்று நாங்கள் தப்புவிக்கப்படணும் தகப்பனே. அப்படியாக எங்களை பரம கானானுக்கு நேராக எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக அந்த பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த வாசஸ்தலம் எங்களுடைய வீடு. அந்த வீட்டை நாங்கள் சுதந்திரிக்கும் வரை உம்முடைய கரம் உறுதியா எங்களையும், எங்களுடைய குடும்பத்தாரையும், சபை மக்களையும், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை மக்களையும் நீர் வழி நடத்த வேண்டுமாய் எங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.